நம்ம வந்து பகவானுக்கு தொண்டு செய்யணும், குருவுக்கு தொண்டு செய்யணும், சாதுக்களுக்கு தொண்டு செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்யணும். தொண்டு செய்ய நமக்கு அறிவு வரும். பகவான் கிருஷ்ணருக்கு சாதகமான பக்தி தொண்டு செய்யணும். அவருக்கு சாதகமான முறையில் நாம் வந்து பக்தி செய்யணும். அப்ப வந்து சாதுக்கள், சாஸ்திரங்கள், குரு பின்பற்ற வேண்டும். ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணாதி, பாஞ்சராத்திர விதி எல்லாத்தையும் கடைபிடிச்சதான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும். அப்படிதான் செய்யணும். அப்படி செய்துமே ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணாதி, பாஞ்சராத்திர விதினா நம்ம பக்தி தொண்டு செஞ்சோம்னா அது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு தான். சக்தி மார்க்கம் இருக்கு. இப்போ சக்தி வழிபாடு செய்யறாங்க. அது வந்து தெய்வ வழிபாடுக்கு சமமாகாது. பிரம்மாவை வழிபாட்டாலும் அது சிவபெருமான் வழிபாட்டாலும் பகவான் விஷ்ணுவுக்கு வழிபாட்டு சமமாக ஆகாது. சக்தி வழிபாடும் பகவான் விஷ்ணுவுக்கு சமமாக ஆக வாய்ப்பு கிடையாது. அதனால நம்ம வந்து நேரடியாக பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்யணும், ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும்.